நான் டாக்டர் ஃபெலிக்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட், irregular பீரியட்ஸ்னால் என்னன்னு டெஃபினேஷன் பார்ப்போம். irregular பீரியட்ஸ்னால் உங்கள் சைக்கிள்ஸ் 21 நாட்களுக்கு கம்மியாகவோ அல்லது 35 நாட்களுக்கு அதிகமாகவோ அல்லது வருடத்தில் 8 சைக்கிள்ஸ்க்கு கம்மியாக வந்ததுன்னா அதுக்கு irregular சைக்கிள்ஸ்னு சொல்லுவோம். irregular பீரியட்ஸ் எதனால் வரலாம்? அதாவது அது தைராய்டு ப்ராப்ளம்ஸ், பாலிசிஸ்டிக் ஓவரீஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், ரேர்லி சம் ஒவேரியன் அதாவது சினை முட்டை ப்ராப்ளம்ஸ் அதனாலேயும் வரலாம். irregular periods, do they cause infertility? The short answer is no. ஆனால் irregular periods, why is it a cause for concern? irregular periods இருந்ததுன்னா அது என்ன சொல்லுதுன்னா உங்கள் பீரியட்ஸில் எவ்ரி மந்த் கருமுட்டை சரியான நேரத்துக்கு ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப உங்களோட ஃபர்டிலிட்டி பீரியட் அல்லது ஃபர்டைல் பீரியட் எதுங்கிறது உங்களால் நிர்ணயிக்க முடியாது. முட்டை எப்போ வெளியாகும்னு தெரியலைன்னா கரெக்டான நேரத்துக்கு உங்களால் ட்ரை பண்ண முடியாது. அதனால் ஃபர்டிலிட்டி சான்சஸ் அல்லது கன்செப்ஷன் சான்சஸ் வில் டிக்ளைன். ஸோ irregular periods do not cause infertility. ஆனால் அது நம்ம பார்த்தோம்ல அந்த ப்ராப்ளம்ஸ் தைராய்டு அல்லது பாலிசிஸ்டிக் ஓவரீஸ், ஒவேரியன் ப்ராப்ளம்ஸ் அதனால் அசோசியேட்டடாக இருக்கலாம். ஸோ irregular periods பர்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா you have to seek fertility doctor help. Do visit our website for further information.